शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नियमविधिपक्षेऽपि अयमेव निर्वाहः। श्रवणम् अभ्यस्यतः फलप्राप्तेरर्वाक् प्रायेण तन्नियमादृष्ट अनुत्पत्तेः तस्य फलपर्यन्त आवृत्ति गुणक श्रवणानुष्ठान नियमसाध्यत्वात्. இதுல எப்படி ஒரு விசாரம் வந்ததுன்னு சொன்னா, சாமுத்தியாதிகாரிகள் வேதாந்த சிரவணம் பண்ணலாம். வேதாந்த சிரவணம் பண்ணினா அவளுக்கு இந்த ஜென்மாவில சாட்சாத்காரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஜென்மாந்திரத்துல வரும்னு சொல்லணுமோ இல்லையோ? ஜென்மாந்திரத்துல வரும்னு சொன்னா போன ஜென்மத்துல பண்ணின சிரவணம் அடுத்த ஜென்மாவில எப்படி உபயோகப்படும்? இப்ப அதிர்ஷ்டத்வாரா சொன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா போன ஜென்மத்துல பண்ணின கர்மாவுடைய பலமா அடுத்த ஜென்மாவே வருது. அப்ப அதிர்ஷ்டத்வாரா சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லையே, அதிர்ஷ்டத்வாரா இல்லையே. இந்த சிரவணம் பண்ணினது உடனே நமக்கு அனுபவத்தை கொடுக்கறது, சாட்சாத்காரத்தை கொடுக்கணும். இங்க இன்னைக்கு நான் பண்ணேன்னா உடனே தான் வருமே தவிர அடுத்த ஜென்மாவுக்கு வரும்னு சொன்னா அது சரிபட்டு வரல. அப்போ அமுஷாதிகாரிகள் பண்ணின அந்த சிரவணம் எப்படி உபயோகப்படும் ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் என்ன சொன்னார்னா, அமுஷாதிகாரிகள் பண்ணின அந்த சிரவணத்தினாலேயே ஒரு அதிர்ஷ்டம் வந்தது சொல்லக்கூடாதுன்னு கேட்டார். ஏன்னா அதெல்லாம் அனுபவிக்கிறது, அதுக்காக அமுஷாதிகாரின்னு அவனை சொல்லணும். அப்ப அவன் பண்ணின அந்த சிரவணாதிகள்னால ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு, அது ஜென்மாந்திரத்திலே பலன் வரத்துக்கு உபயோகப்படுறது சொல்ற நிலைமையில இல்லையா? அப்ப என்ன பண்றது கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு எழுபது சொன்னா, அமுஷாதிகாரியா இருக்கட்டும், அவனுக்கு வேதாந்த அध्यயனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து போகிறோம், விதிஷை வந்து போகிறோம். இந்த விதிஷை எப்படி வந்தது? இது தானா வரல, இவன் ஏற்கனவே பண்ணின அதிர்ஷ்டத்தினாலதான் வருது. ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ஒரு ஆசையே வந்திருக்கு. அதிகாரின்னு ஒரு அதிகாரி கிடையாது, அவனுக்கு வேதாந்த அध्यயனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கு காரணமே அவன் ஏற்கனவே பண்ணின அந்த அபூர்வம் தான், புண்ணியம் தான். அதுவே நமக்கு அடுத்த ஜென்மாவரை அந்த பலன் வரத்துக்கு உபயோகப்பட்டு. அதனால பண்ணின சிரவணத்திலேருந்து இவனுக்கு அதிர்ஷ்டம் வராதா இன்னும் பரவாயில்ல. இவன் போன ஜென்மாவில பண்ணின சிரவணத்துடைய பலம் நஷ்டமாகாம அடுத்த ஜென்மாவில கிடைக்கிறதுக்கு எது ஏற்பாடு பண்றதுன்னு சொன்னா, இவனுக்கு சிரவணத்துல பிரவருத்தியை உண்டு பண்றதுக்கு விதியை உண்டு பண்ணி கொடுத்த ஒரு புண்ணியம், அந்த புண்ணியமே இருக்கு. அதுவே எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதனால கவலைப்பட வேண்டாம், அப்ப வேஸ்டா போகாது ஜென்மா. அதனாலதான் பல இடத்துல ஜென்மாந்தரத்துல பண்ணின சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலே அதே விஷயத்துல அடுத்த ஜென்மாவில பிரவர்த்திக்கும் போது ரொம்ப சீக்கிரமா அவனுக்கு அபியாசம் ஏற்பட்டு பல விஷயங்கள். அதனால அது சுத்தமா உபயோகப்படாது அப்படின்றது இல்லை. ஜென்மாந்தரத்துல பண்ண சிரவணம் கூட அந்த சமயத்துல வராதாலும் அப்புறமா சாட்சாத்காரம் வரத்துக்கு அது உபயோகப்படும் அப்படின்னு இதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நியம விதி பட்சத்திலேயே அப்படித்தான் தெரியாது. ஆச்சாரியா விவரணாச்சாரியாக எல்லாருமே நியம விதியில விவரணாச்சாரியா தான் சொல்றாங்க. சுரதவியோகத்துக்கு நிதிசாரிக்கிறத அந்த பக்கத்தில் இப்படிதான் சொல்லணும், வேற வழியில ஏன்னு கேட்டா, சிரவணம் அபியஸ்யதா நியமாதிருஷம் நியம விதி பட்சத்துல ஒரு கேள்வி, அந்த கவலையே பட வேண்டாம். நியமாதிருஷ்டமும் ஒரு அதிர்ஷ்டம் வருமே நம்ம பணியிடத்துல இருந்து நியம விதி பட்சத்துல இல்லையா? அப்ப அந்த அதிர்ஷ்டம் இவனுக்கு அடுத்த ஜென்மாவில அந்த பலம் வரது உபயோகப்படுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அவர் சொல்றாரு, இந்த நியமாதிருஷ்டம் எப்போ வரும் தெரியுமோ, ஆரம்பத்துல வந்துவிடாது, அந்த பலம் உற்பத்தி ஆகிறதுதான் அவகன நியமம். இந்த அவகன நியமம் ஒரு முதல் குட்டி குட்டியா உடனே நியமாதிருஷ்டம் வருவதில்லை. அது முடிகிற அளவுக்கு அந்த
எப்போ அந்த குஷலோகங்கள் பல உற்பத்தி ஆறுதோ அது வரையும் அவகரணம் பண்ணினாத்தான் நியமாதிருஷ்டம் வருகிறது. ஆரம்பத்தில் புத்த ஆரம்பிச்ச உடனே நியமாதிருஷ்டம் வந்து அதனால பரபரியந்தம் அவள் ஆவுக்கு வந்துட்டே இருந்தால்தான் நியமாதிருஷ்டம் அம்சாதிகாரியால அவள் பண்ண முடியல. அந்த பரியந்தம் இப்பவே வந்துருக்கணும் பண்ண முடியாது. ஆகையால நியமாதிருஷ்டம் வந்தது சொல்லக்கூடிய இல்லை. ஆகையால அவன் பண்ண ஏற்கனவே பண்ணின புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியம் தான் ஜன்மாந்தரத்துல பண்ணின சிரவணம் ஜன்மாந்தரத்தை பலம் வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்றது. வியாபாரமா இருந்துச்சு வேலை பண்றது சொல்லணும். இப்படிதான் நிர்வாகம். சிரவணம் அபியர்த்தியத பலப்பிராப்தி பூர்வம்னு இருக்கும். பலப்பிராப்திக்கு முன்னாடி பிராயேன தன் நியமாதிருஷ்ட அனுப்பே எந்த விரேகம் சொல்லியிருக்கோ அந்த காரியம் அந்த பல வரக்கெல்லாம் நியமாதிருஷ்டத்தை கொடுக்கணும்னு விட இதுக்கு முன்னாடி அனைவரும் வராது. ஏன் சத்திய நியமாதிருஷ்டத்தை இருக்கிறேன். சத்திய பலபரியந்த ஆவர்த்தி குணத்தை சிரவணானுஷ்டான நியமசாதித்வா அவகரணம் மாதிரிதான் இங்கே இருக்க. எதுவரை என்ன சிரவணம், எவ்வளவு தூரம் சிரவணம் பண்ணணும், எவ்வளவு தூரம் அந்த புத்தகம் அப்படின்னு கேட்டாக்கா என்ன சொல்றது, 1 2 3 கணக்கில் தெரியல. எவ்வளவு தூரம் சொல்லினா அந்த பலம் வருதோ அத்தனை தருவார். அதே மாதிரிதான் பலபரியந்த ஆவர்த்தி குணத்தை சிரவணானுஷ்டான சில பேருக்கு 10 தடவை படிச்சாலே நல்லா சந்தேகம் இல்லாம நல்லா போயிடுது. ஒரு தடவை படிச்சாலே சில பேருக்கு நல்லா போயிடுது. சில பேருக்கு 1 தடவை படிக்க வேண்டியது. அது நமக்கு வந்து கணக்கில் வந்து நியமாதிருஷ்ட ஜனக சிரவண நியமः பலபரியந்தம் ஆவர்த்தனீயஸ்ய சிரவணஸ்ய உபக்கிரமமாத்திரேண நிர்வர்த்திதோ பவதி. சிரவண நியமம் முதல் தடவை பண்றதுக்கே நியமம் வந்து சொல்ல என்ன நியமம் சொன்னா நீ பலம் வரபடியா இதே பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நியமம். அது முதல்ல ஆரம்பிச்சு அந்த நியமம் பண்ணியாச்சு எப்படி சொல்ல முடியுமோ இல்லையா? அதனாலே உபக்கிரம மாத்திரேனா நிர்வர்த்திதா போது ஏன சஜ்ஜன்ய நியமாதிஷ்டாபி பலபரியந்த சிரவணாவர்த்தே அதேவ உற்பத்தி சம்பாவியேத. அப்படி இருந்ததுன்னா இதை வந்து இப்படி சொல்லியிருக்கலாம். நியமாதிஷ்டங்கிறது அந்த கர்மா ஆரம்பிக்கிறதே உண்டாகுது அப்படின்னு சொன்னால் சரி, அந்த அதிர்ஷ்டமே இவனுக்கு ஜென்மாந்தரத்துல பரம்பரத்துக்கு உபயோகப்படுறது சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, பலமுறை காலத்துலதான் அந்த நியமாதிஷ்டம் வருது. அவகாதவது ஆவர்த்தி குணகத்தை வசிய பலசாதனத்துவேன பலசாதன பதார்த்த நிர்பத்தேற்றான் தன் நியமம் நிர்வர்த்திதனை இதற்கு தன் நியம நிர்வர்த்திங்கிற மாதிரிதான் இருக்கு. நிர்வர்த்தின்னு சொல்றேன், நிர்வத்தின்னு சொல்றேன். நிர்வத்தி வச்சனத்தை நிராலம்ப நிர்வத்தினா நிற்பத்தி நிர்வத்தி. அதாவது என்ன நியமிக்கப்படுறதுன்னு பார்க்கணும். எதை நியமனம் பண்ணிருக்கோ அதை செஞ்சாதான் நியமாக இருக்கும். இப்ப என்ன நியமிக்கப்படுறது சிரவணத்துல? சிரவணம் ஆவர்த்தி நியமிக்கப்படுறது இல்லையா? அப்ப அந்த ஆவர்த்தி பண்ணினாத்தான் நியமாதிருஷ்டம் வருமே தவிர சிரவணங்கிறது பண்ண ஆரம்பிச்சவங்க நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வராது. அதான் சொல்றேன். அவகாரமும் நியமாதான். அவகாரமும் நான் அப்படின்னு சொன்னா உடனே நியமாதிருஷ்டம் வராது. அவகாதவது ஆவர்த்தி குணகத்தைவ சிரவணத்தை பல சாதனத்தை ஒரே ஒரு தடவை வச்சா நிச்சயமா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது இல்லை கவனத்துல. அதனால அதை பல தடவை ஆவர்த்தி சிந்தனை பண்றதுலாம் சொல்றாங்க. சிரவணமே பல தடவை அதுக்கப்புறம் சிந்தனை பண்றது பண்ணினாத்தான் அந்த பல சாதன பதார்த்த நிற்பத்தே பல நிற்பத்தே இல்லை. பலத்துக்கு சாதனமான சிரவணமே அப்பதான் நிர்பந்தமாகும். இல்லைன்னா அந்த சிரவணம் வேறு. அதனால அது அந்த பதார்த்த நிர்பத்தே தன் நியமகா நிர்வர்த்தகான்னு சொல்ல முடியும். அதனால சிரவணாதி சிரவண அவகாதாதி உபக்கிரமமாத்திரேன நியமனிஷ்பத்து தாவதைவ நியமசாஸ்திரானுஷ்டானம் அனாவிருத்தாவது அவைகல்ய பிரசங்காட்ச அது வருமாத்திரம் இல்லை. அந்த நியமம் விதிக்கப்பட்ட நியம விதிக்கு விஷயமா உள்ள வந்து ஆரம்பித்திருக்கே அந்த நியமாக சித்தமா இருக்குன்னு சொல்லிட்டா
அவன் பாதியிலே விட்டுருவான். எனக்கு வந்தாச்சே அப்படின்னு அவகாசம் பண்ண ஆரம்பிக்கிறதே அந்த நியமாதிருஷ்டிக்கு சித்தமா நமக்கு கட்சி கொடுத்தோம்னா அதுக்காக தான் பண்ணிடலாம் நியமத்தை. அதனால இனிமேல் நான் மிஷின்ல கொடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதனால நியமாதிருஷ்டம்ங்கிறது அப்படி சுலபமாக சொல்ல முடியாது. பூர்ணமா இவன் அவகாசம் பண்ணி அதுல இருந்து நெல்லுல இருந்து அரிசி எடுத்தால்தான் அவனுக்கு நியமாதிருஷ்டம் தான் நீ வருது. அதே மாதிரி இந்த சிரவணத்தையும் நிறைய ஆலோசி பண்ணி பண்ணினால்தான் இவனுக்கு நியமாதிருஷ்டம் வரும். அது ஒரு தடவை பண்ணிதான் வரத்தான் வரும். அது மாத்திரம் இல்லை, இவன் போன அதிருஷ்டம் இருக்க புண்ணியம், அதாவது எந்த அதிருஷ்டமானது இவனை சிரவண மண்டலத்துல பிரவர்த்திக்க வச்சதோ அந்த அதிருஷ்டம் சிரவணத்துக்காக வந்த அதிருஷ்டம் இல்லை. சிரவணம் அதுலேருந்து இவன் பல வர பரியந்தம் அந்த அதிருஷ்டத்தினுடைய வேலை இருக்கு. அப்ப இவன் பண்ணின சிரவணத்தாலே உடனே பலம் ஏன் வர முடியலன்னு சொன்னா இவனுக்கு வேண்டிய அதிகாரம் போடல, அம்ச அதிகாரியா இருக்கா, அதனால பல வர முடியல பிரதிபந்தம். அப்படியானா அந்த அதிர்ஷ்டம் காத்து இருக்கும். பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தியாரு பூர்த்தியா அந்த சாதனத்திற்கு சின்னமாக அம்ச அதிகாரியாக ஆக்கி அதுக்கப்புறம் அந்த பலத்தை கொடுக்கும். ஏன்னா அதுக்காகதான் அந்த கொஞ்சமே வந்துருக்கு. ஏன் தானே சபகாநாசகேன சொல்லி ஈர்காலத்தில் பண்ணின யஜ்யங்கள்லாம் விஜயாகாரிகள் இவனுக்கு வெறும் சிரவணம் மாத்திரம் பண்ணிட்டா தீர்ந்து போச்சு இல்லை. பல வர வருகின்றோம்னு சொன்னா வெறும் சிரவணம் பண்ணிட்டா பலம் ஆயிடுச்சோம் இல்லையே, அதனுடைய பலம் வரணும் இல்லையோ. இப்ப சிரவணம் பண்ண வச்சாச்சு, ஆனா பலம் வர முடியலைன்னா அதுக்கு வேற காரியம் குறைகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த அதுல முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாமோ முடியாது. கேள்வி இதுதான். இப்ப இந்த ஜென்மத்துல பண்ணின சிரவணம் அடுத்த ஜென்மத்துல முடிக்கிறதுன்னு சொன்னா நடுப்புற அதிர்ஷ்டம் ஒன்று இருந்தாலும் இறக்கம் இல்லை. யாரும் இந்த ஜென்மத்துல பண்றான் பாருங்க, அடுத்த கிடைக்கிறது நடுப்புற அபூர்வத்தினால வைத்தியம் இல்லையே. அந்த மாதிரி சிரவண விஷயத்துல அனதிகாரி பண்ணினேன் அமுக்கியாதிகாரி பண்ணின சிரவண விஷயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு அதிர்ஷ்டத்தை உதவி பண்றது இல்லை, அதிர்ஷ்ட துவாரா சொல்றதுக்கு. அதனால இவன் பண்ணின இந்த சிரவணம் வெறுத்தா போகுது அப்படின்னு கேட்கலாம். மரியாதை சொல்றா, இந்த சிரவணம் இவனுக்கு அதிர்ஷ்டத்தை உதவி பண்ண வேண்டாம், பண்ண முடியாம போட்டோம். ஆனா எந்த அதிர்ஷ்டம் இவனை சிரவணம் பண்ண வச்சதோ அந்த அதிர்ஷ்டமே இந்த ஜென்மாவில அந்த சிரவண பலம் வரத்துக்கு இவனுக்கு பிரதிபந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரதிபந்தம் நிவர்த்தியாகிற பரியந்தம் காத்திருந்து அடுத்த ஜென்மாவில அந்த பலம் கொடுக்கிற பரியந்தம் வரணும். இப்ப சரியா போகலையா அப்படின்னு பதில் இதுல இருந்து அதிர்ஷ்டம் வந்ததுன்னு சொல்ல முடியல. ஆனா எந்த அதிர்ஷ்டம் இவன் சிரவணம் பண்ண வச்சதோ அந்த அதிர்ஷ்டம் அது வேற இது நபத்திற்கு அதுவே இவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது இங்கேயே அதிர்ஷ்டம் வரும் இந்த சிரவணத்தினால. ஆனா சிரவணம் இப்படி பண்ணிருக்கணுமா, தேதிக்கு திருஷ்டார்த்தத்தைவ வேதாந்த சிரவணத்தை தினே தினேது வேதாந்த சிரவணாத் பக்தியாது குருசுஷயா லப்தாது திருஷ்டாஹீதி பலம் லபே இத்தியாதி பிராமாண்யாது ஸ்வதந்திர அதிர்ஷ்டோத்பாதகத்துவம் அப்படின்னா பிரதிதினம் குரு பண்ணி பக்தியோடு வேதாந்த சேவனம் பண்ணினான்னா அவங்க ஒரு 80 கிருஷ்ணன் பண்ணினால் எந்த புண்ணியமோ அந்த புண்ணியம் கிருஷ்ணாகரணம் 80 கிருஷ்ணாகரணம் பண்ணினால் என்ன ஒரு புண்ணியமோ அந்த புண்ணியம் வரும் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இவன் பண்ணின அந்த வேதாந்த சிரவணமே இவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இப்ப சரியா போச்சு. இப்ப வேற இன்னொரு அதிர்ஷ்டத்தை கேட்க வேண்டாம், இதுவே ஒரு அதிர்ஷ்டத்தை பண்றதா இந்த அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல பிரதிபந்தம் இருக்கு, அதனால சாட்சாத் வர முடியல, அதனால பரவாயில்ல. அந்த பிரதிபந்தம் எப்போ நிவர்த்தி ஆகுமோ அப்போ சாட்சாத்காரம் நடவடிக்கை சுதந்திர அதிர்ஷ்ட உற்பாதகத்துவம் கட்சி வேதாந்த சிரவணத்துக்கு இந்த விசேஷம். யதா அக்னிசம்ஸ்காரார்த்தஸ்ய ஆதானஸ்ய உபசம்ஸ்காரேஷு பரிகணனாத் ததர்த்தத்துவம் அப்படி இது ஒரு திருஷ்டாந்தம் இருக்குது.
இந்த 40 சம்ஸ்காரம்னு சொல்றாங்க. கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுல அக்னியாதானம்னு ஒரு சம்ஸ்காரம், கன்னியாதானம் பண்ணிக்கிறாரு, இது ஒரு சம்ஸ்காரம். ஆனா 40 சம்ஸ்காரம்னு சொல்றதுக்கு அந்த புருஷனுடைய சம்ஸ்காரம். கர்ப்பாதானத்திலேருந்து அவன் கர்ப்பத்துக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டு ஆதாரம் கூட அந்த புருஷனுக்கு சம்ஸ்காரமாகத்தான் சொல்லி 40 சம்ஸ்காரத்துக்குள்ள வழிகண்டம் பண்ணிருக்கு. ஆனா நியாயமா ஆதாரங்கிறது அக்னிக்கு சம்ஸ்காரம். ஆதாரங்கிறது அக்னியை வைக்கிறது தானே இல்லையா? கடைஞ்சி அந்த அக்னியை எடுத்து ஆயத்தனத்துல வைக்கிறதுக்கு பேரு ஆதாரம் எடுத்து வைக்கிறது. வச்சதுக்கப்புறம் இருக்கும். இப்ப இந்த ஆதாரம் அக்னிக்கு சம்ஸ்காரமாக இருந்தாலும் அதை பண்ணினவனுக்கும் அது ஒரு சம்ஸ்காரம். ஏன்னா அப்படி சாஸ்திரம் பரிவரணம் பண்ணி இருக்கிறதுனாலே முருகனுக்கு சொல்லப்பட்ட 40 சம்ஸ்காரங்கள்ல இந்த சம்ஸ்காரத்தை பரிவரணம் பண்ணி இருக்கிறதுனால அது முருகனுக்கும் சம்ஸ்காரமாகும். அக்னிக்கு சம்ஸ்காரத்தை அக்னி சம்ஸ்காரங்களை சொல்லவில்லை, அதுவும் உண்டு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அதே மாதிரி இந்த சிரவணங்களுக்கு இந்த திருஷ்ட விஜயா இவனுக்கு பரபதார்த்த ஞானம் ஆச்சார ஞானம் உண்டு பண்றதுங்கிற அது இருக்கு, அந்த பலம் இருக்கவே இருக்கு. அதோடு கூட இவனுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுறது, அதாவது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்றது, 2 வேலை பண்றது. அது எப்படி ஆதாரம் அக்னிக்கும் சம்ஸ்காரத்தை பண்றது, குருடனுக்கும் சம்ஸ்காரம் பண்றது, 2 வேலை பண்றதோ அது வச்சனபல உபயார்த்தே. அந்த 2 அதாவது வசனம் வர்றதுதான் நம்ம கேட்கவே முடியாது. எப்படி ஒரு 2 சம்ஸ்காரத்தை 2 வேலையை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா ஜெயிக்கின்றார். ஏகத்து ஊகயத்துவே சஞ்சோக விசத்துவம் செய்யக்கூடிய காரியம் ஒண்ணு. ஆனா அதை 2 வேலை பண்ணணும், 2 பலத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை 2 பண்ணணும்னு சொல்றது 2 தனித்தனியா வாக்கியம் பிரமாணம் ஒதுக்குன்னா தாராளம் பண்ணணும். ஒரே வாக்கியத்தை வச்சுட்டு 2 வேலையை பண்ணட்டுமே நீங்க சொல்ல முடியாது. அந்த வாக்கியம் உங்களுக்கு ஒரு வேலையை பண்ணணுங்கிறதான் காட்டு. ஆனா அந்த உண்மையே 2 வேலை செய்யணும்னு சொல்றது 2 வாக்கியம் பிரமாணம் கட்டி போச்சுன்னா 2 வேலை செய்யலாம், 3 வேலை செய்யலாம். அதனால அந்த வாக்கிய பிரமாணத்தை வச்சுதான் அது எத்தனை வேலை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லணும். ஒண்ணுதான் அப்படின்னு ஒரே மாதிரி எல்லா இடத்தையும் கிடையாது. அதனால வச்சனபலா சம்சாரிக்காரியா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு புண்ணியத்தையும் கொடுக்குது, அதே சமயத்தில் திருட்டமான பிரயோஜனத்தையும் பிரதிதின சிரவணஜனித அதிருஷ்ட மகிமனாயேவ ஆபஸ்துத வித்யோபயோகிக்கும் சிரவண மனநாதி சாதனானா வித்யாகும். சிரவணம் பண்ணிட்டு இருக்காங்க சம்சாரிக்காரியா இருந்தாரு. அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த புண்ணியத்துடைய மகிமை என்னன்னு கேட்டா, இந்த ஜென்மாவில அவனுக்கு சாட்சாத்காரம் பரப்புராம போனாலும் அடுத்த ஜென்மாவில அவனுக்கு விஜய் வரத்துக்கு ஒரு சாதனமாகும் அப்படி சொல்லிட்டாக்கலாம்.